ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம்னு கேட்டீங்கன்னாங்க, ஒரு ஆட் வந்து பார்த்தேன். அந்த ஆட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க ஜப்பான் லாங்குவேஜ் வந்து சொல்லி தராங்க. ஜப்பானீஸ் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அதை வந்து இது பண்ற மாதிரி, அதை வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஊக்குவிக்கிற மாதிரி சொல்லி ரெண்டு பசங்க வந்து பேசிக்கிற மாதிரி ஒரு ஆடு. அதை பார்த்த உடனே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கலாமேன்ட்டு போய் பார்த்தா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா 44 பாலிடெக்னிக் கல்லூரிகள் இருக்கு. ஜப்பானீஸ் லாங்குவேஜை வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் இதெல்லாம் வந்து சொல்லி தராங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொல்றது என்னன்னா, இப்ப ஜப்பான் லாங்குவேஜ் ஜெர்மனி லாங்குவேஜ் கத்துக்கிட்டா நம்மளுடைய தமிழ்நாட்டுல நிறைய ஜப்பான் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அங்க ஈஸியா வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. கம்பெனி ரொம்ப வருஷமா தமிழ்நாட்டுல இருக்குதான் இல்லையா, அப்பெல்லாம் வந்து எல்லாருமே வேலைக்கு சேர்ந்திருக்காங்க தான் இல்லையா. அப்ப இங்கிலீஷ் வந்து அது வந்து ரொம்ப இந்த உலகத்திலேயே வந்து அதிகமாக பேசப்படுகிற ஒரு லாங்குவேஜ்னா இங்கிலீஷ், அதுக்கப்புறம் வந்து சைனீஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி, அதுக்கப்புறம் வந்து ஸ்பானிஷ் அண்ட் பிரெஞ்சு. இந்த உலக இங்கிலீஷ்ங்கிறது ரொம்ப மேண்டேட்டரியான ஒரு விஷயம். ஆல் ஓவர் வேர்ல்டுல எங்க போனீங்கன்னாலும் இங்கிலீஷ் வந்து வச்சுக்கிட்டா ஈஸியா பொழைச்சிக்கலாம். சரியா, இதுல என்னன்னா ஜப்பானீஸ் அதுக்கப்புறம் வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் கத்துக்கிட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இல்லையா. எப்போதுமே ஒரு வேலைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் தான். இப்ப அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இல்லாம நீங்க லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி மட்டும் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, இப்ப எம்பியா எம்எல்ஏவெல்லாம் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நல்ல ஒரு லாங்குவேஜ் இங்கிலீஷ்ல ஃப்ளூயண்டா இருப்பாங்க, மற்ற லாங்குவேஜ்ல வந்து ஈவன் வந்து ஜப்பான்ல ஃப்ளூயண்டா இருப்பாங்க, பிரெஞ்சுல ஃப்ளூயண்டா கூட இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் நாலேஜ்ங்கிற ஒரு விஷயம் வந்து இல்லைன்னா அதனால என்ன யூஸ்? அவங்க ஒருமே யூஸ் கிடையாது இல்லையா. எப்போதுமே ஒரு விஷயத்த வந்து நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு தான் உங்களுக்கு லாங்குவேஜ் தேவைப்படும். ஓகே, ஆனா நீங்க வந்து உங்களுக்கு அந்த விஷயத்துல எதுவுமே தெரியாது. இப்ப நீங்க ஒரு வேலை பாக்குறீங்கன்னா அதுல டெக்னிக்கலா உங்களுக்கு அந்த வேலையில என்னன்னே தெரியாம லாங்குவேஜ்ல மட்டும் ஸ்கில்லா இருந்துட்டு என்ன பிரயோஜனம்? ஸோ நீங்க வந்து எப்போதுமே வந்து ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்ங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது டெக்னிக்கல் வைஸா தான் வந்து இருக்கணுமே தவிர லாங்குவேஜ் வைஸா இருக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது. லாங்குவேஜ் வைஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா, டெக்னிக்கல் வைஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமானா டெக்னிக்கல் வைஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு தாங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். ஏன்னா டெக்னிக்கல் தெரியாம லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் மட்டும் இருந்து ஒண்ணுமே பிரயோஜனம் கிடையாது. சில பேருக்கு இங்கிலீஷ் தெரியல தெரியுமா, அது இங்கிலீஷ் தெரிஞ்சாவே போதுங்க நாட்டுல. சரி, அந்த உலகத்துல எங்க வேணாலும் வந்து பொழைச்சிக்கலாம். நம்ம ஊர்ல தமிழ் மீடியத்துல இருக்க பிள்ளைகளுக்கு எல்லாம் இங்கிலீஷே தெரியாது. அந்த வேர்ட்ஸ் அதெல்லாம் வந்து அந்த ஸ்கில் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்ங்கிறது அதுதான், அதை செய்யலாம். அதுக்கப்புறம் இன்னொரு மோசமான ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ் வந்து யாருக்குமே தெரியறது கிடையாது. தமிழ் பாடம் அப்படிங்கறத வந்து தூக்கிடுறீங்க. தமிழ்ல வந்துட்டு யாருக்குமே டெவலப் பண்றதுக்கான வாய்ப்பே தரமாட்டேங்கிறீங்க. நிறைய பேர் தமிழ்ல ஃபெயில் ஆகுறாங்க. தமிழ் லாங்குவேஜ்ல ப்ரொஃபிஷியன்சி கிடையாது, எதுவுமே இல்ல. அப்ப வந்து நாங்க தமிழ்நாட்டுக்காக அதை செய்யறோம், தமிழக மக்களுக்காக இதை செஞ்சிருக்கோம் அப்படிலாம் சொல்லிட்டு பார்லிமெண்ட்ல எல்லாம் போயிட்டு கமல்ஹாசன் வந்துட்டு தமிழ் வந்து பிச்சை எடுக்க உதவும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்களை போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு வந்தாரு. ஆக்சுவலி இவங்களுடைய பெரியார் சொன்னதான் அவங்க சொல்லியிருக்காங்களே தவிர, அவங்க சொன்னாங்களே தவிர, இதை வந்து நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி தெரியுமா பெரிய ட்ரோல் ஆக்கி கமல்ஹாசன் அப்படி செஞ்சாரு, தமிழுக்காக இப்படி செஞ்சாருனாங்க. நீங்க தமிழுக்கு எந்த அளவுக்கு வந்து அவங்க எல்லாரும் செய்யறாங்கன்னு பாருங்களேன். சிறுபான்மையினருக்கு வந்து அவங்க வந்து தமிழ் பாடம் வந்து எழுத வேண்டாம், தமிழ்ல வந்து பரீட்சை எழுத வேண்டாம், அதை அவாய்ட் பண்ணிட்டு மற்ற மொழிகள்ல அவங்களுக்கு எது விருப்பப்பட்ட மொழியோ அதெல்லாம் வந்து பரீட்சை எழுதிக்கலாம்னு சொல்லி இப்ப கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு தமிழை வந்து வளர்க்குறாங்கன்னு பாத்துக்கோங்க. இப்ப ஒரு ரொம்ப வருஷமாவே ஜப்பான் கம்பெனிஸ் எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல இருக்குதாங்கல்ல, அப்பெல்லாம் வந்துட்டு ஏன் எல்லாரும் வந்து வேலையில ஜாயின் பண்ணலையா, சேரலையா, சம்பாதிக்கலையா? இப்பதான் வந்து புதுசா ஜப்பான் கத்துக்கிட்டு தான் போகணுமா? சரி, இவ்வளவு தூரம் ஜப்பான் கத்துக்கணும் ஜெர்மனி கத்துக்கணும்னு சொல்றீங்க இல்லையா, அந்த லாங்குவேஜ் எல்லாம் கத்துக்கணும்னு மும்மொழி கொள்கையில ஹிந்தி கத்துக்க மாட்டேங்கிறீங்க. உலகத்தில் எங்கோ ஒரு மொழியில் இருக்கக்கூடிய ஜெர்மன் லாங்குவேஜா இருக்கட்டும், ஜப்பான் லாங்குவேஜா இருக்கட்டும், அதை வந்து கத்துக்கலாம் அப்படின்னு வந்து நீங்க நினைக்கிறீங்க, என்கரேஜ் பண்றீங்க. ஆனா நம்ம ஊர்ல நம்ம இந்தியால இருக்கக்கூடிய ஹிந்தியை வேண்டான்னு எத்தனை பேர் வந்து எதிர்த்து நிக்கிறீங்க.
ம். ஹிந்திக்கு நான் இது வந்து இம்போசிஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணேன்னு கிடையாதுங்க. அப்போ வந்து என்ன சொல்றீங்க? ஹிந்தி கிடையாது. ஹிந்தி இருந்தா வந்து எங்கள திணிக்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்போ வந்து ஹிந்தி கத்துக்கிட்டா கூட தான் இந்தியால எங்க வேணாலும் போயிட்டு வந்து நம்ம வந்து முன்னேறிக்க முடியும். எங்க வேணாலும் போயிட்டு ஆல் ஓவர் இந்தியால எங்க வேணாலும் வேலை கிடைக்கலாம். ஆனா அத வந்து இம்போசிஷன் நீங்க வந்து திணிக்கிறீங்கன்னு சொல்றீங்க. ஆனா உலகத்துல எங்கே இருக்கக்கூடிய மொழிய வந்துட்டு அத வந்து கத்துக்கிட்டா வேலை வாய்ப்பு நெறைய கிடைக்கும்னு சொல்றீங்க. இதெல்லாம் எப்படி நியாயமாகும்னே எனக்கு தெரியவே இல்லங்க. எல்லா மாநிலங்களிலும் ஒரு சட்டம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ எந்த ஸ்கூல்ல படிச்சாலும் சரி, சிபிஎஸ்சியா இருக்கட்டும், மெட்ரிக்கா இருக்கட்டும், கவர்மெண்ட் ஸ்கூலா இருக்கட்டும், எங்க படிச்சாலும் சரி, எல்லாரும் அவங்கவங்க தாய்மொழிய வந்து கட்டாயமா படிச்சு ஆகணுங்கிறது தான் அந்த சட்டம். இப்ப கர்நாடகா போனீங்கன்னா, கர்நாடகா மொழி நீ எங்க வேணாலும் படிச்சுக்கோ. சிபிஎஸ்சில படி, மெட்ரிக்ல படி, நீ என்ன லாங்குவேஜ் 10 லாங்குவேஜ் கூட படிச்சுக்கோ. பிரெஞ்சு படி, என்ன வேணாலும் படி. ஆனா நீ கன்னடம் கட்டாயமா படிக்கணும். அப்படிங்கிறது தான் ஸ்கூல்ல எல்லாருக்குமே இருக்கு. ஆனா நம்ம ஊர்ல மட்டும் தான் இல்ல. நீங்க வந்து சிறுபான்மையினரா இருந்தா நீ வந்து உனக்கு தமிழ் படிக்க வேண்டாம். தமிழ் என்னத்துக்கு படிச்சுக்கிட்டு நீ தமிழ்ல பரீட்சை எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரியான அதாவது இங்க வந்து தமிழ் மொழி தமிழ்நாட்டுல இருப்பீங்க. ஆனா தமிழ் மொழிய வந்து கட்டாய பாடமொழியாக அறிவிக்க மாட்டீங்க. அப்படிதான்ல. அப்ப வந்து உங்களுக்கு வேணுங்கிறப்ப மட்டும் தமிழை வந்து யூஸ் பண்ணிக்கிறது. வேண்டாட்டி தமிழை வந்து தூர போட்டுறது. அப்படித்தானே இங்க நடக்குது. யாருங்க அடிச்சா ஜப்பான் கத்துக்கல, ஜப்பான் மொழி கத்துக்கல, ஜெர்மனி மொழி கத்துக்கலன்னு இங்கிலீஷ் இருந்தா போதாதா? உலகமா இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ். இங்கிலீஷே கத்து தர மாட்டேங்கிறீங்க. நிறைய பேருக்கு இங்கிலீஷே தெரியல. நீங்க இப்ப சொல்றீங்க இல்லையா ஸ்கில் டெவலப்மெண்ட் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்க நீங்க வேலைக்கு போனாலும் சரி. சரி அட்லீஸ்ட் வந்து தாய்மொழியில தான் எதுவும் பண்ணல. எதுக்கும் வந்து செய்யல. இங்கிலீஷ்லயாச்சும் ஏதாச்சும் ப்ரொஃபிஷியன்சி பண்ணலாம்ல. அதை வளர்க்கலாம்ல. அதை செய்யாம ஜப்பான் மொழியையும் ஜெர்மன் மொழியையும் வந்துட்டு அதெல்லாம் கவர்மெண்ட் காலேஜஸ்ல இது பண்ணலாம். ஹிந்தியை வச்சுட்டா உடனே வந்துட்டு சங்கிகளோட இதுன்னு சொல்லிடுவீங்களா? எப்பா எங்க இருந்து கிளம்பி வர்றீங்க எல்லாருமே தெரியலங்க எனக்கு. சரியா? இதெல்லாம் எந்த விதத்துல வந்து கரெக்ட் அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே எனிவே வந்து நம்ம மக்கள்லாம் வந்து எப்போதுமே வந்து பாத்திருக்கீங்களா? இப்ப ஜெர்மன் கத்து கொடுக்கறதுக்கும் ஜெர்மனி லாங்குவேஜ் கத்து கொடுக்கறதுக்கும் ஜப்பான் லாங்குவேஜ் கத்து கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு டீச்சர்ஸ் இருக்காங்க. இப்ப நெப்ல இருக்கிறது கூட நீங்க எந்த லாங்குவேஜ் வேணாலும் உங்களுக்கு பிடித்த லாங்குவேஜ் வந்து அதாவது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இருக்கு இல்லையா? அதான் மும்மொழி கொள்கை. அப்ப வந்து உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணாலும் நீங்க படிச்சுக்கலாம். ஆனா அதுக்கு வந்து ஹிந்தியை திணிக்கிறீங்க. வேற ஆப்ஷனே கிடையாது. வேற எந்த டீச்சர்ஸும் இல்ல அவைலபிளா. ஹிந்தி மட்டும் தான் இருக்கும். அப்ப அதை வந்து இன்டைரக்டா ஹிந்தியை திணிக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க இல்லையா? ஏன் இப்ப ஜெர்மன் லாங்குவேஜ் படிக்கிறதுக்கும் ஜப்பான் லாங்குவேஜ் வந்து மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கும் மட்டும் 44 பாலிடெக்னிக் காலேஜுக்கு மட்டும் எப்படி உங்களுக்கு டீச்சர்ஸ் கிடைச்சாங்க? என்ன இதெல்லாம் தமிழ் மொழியை மொத்தமா அழிச்சிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா? தமிழ்நாட்டுல இருப்பீங்க. ஆனா தமிழ் மொழி வளரக்கூடாது. எப்படியோ நாட்டை நாசமாக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. எப்படியோ போங்க. நன்றி மக்களே.